அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டும் பயன்படுத்தின இந்த அரிசியை வச்சு இந்த ட்ரெண்டுக்கு நம்ம ஒரு இடியாப்பம் செய்யலாமா? இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிசிஓடி பிரச்சனை இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லோ கிளைகமிக் இண்டெக்ஸ், அதுக்கப்புறமேட் சூப்பரான ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ரிச்சான ஒரு ஃபுட் இது. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹை ஃபைபர் கண்டென்ட்லாம் இருக்குது. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து திரிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் 6 hours முன்னாடியே கருப்பரிசியை நல்லா வந்து சோக் பண்ணிட்டு அதை வாட்டர் எல்லாம் ஸ்ட்ரெயின் அவுட் பண்ணி ஒரு டவலில் ட்ரெயின் அவுட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த அரிசியை டைரெக்டாக மிக்சியில் அரைச்சி ஒரு சல்லடையில் நல்லா சலிச்சுக்கோங்க, ஃபைனாக இருக்கிற மாதிரி. ஸோ ஃபைனாக சலிச்ச பிறகு இதோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி இதில் உங்களுக்கு ஈரப்பசம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணதுனால. ஸோ பார்த்து இதுக்கு ஏற்ப நம்ம வந்து ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு நம்ம உருட்டி வச்சுக்கிடலாம். உருட்டி நல்லா திரட்டி வச்ச பிறகு இடியாப்பு மோல்டில் ஊற்றி நம்ம நல்லா இடியாப்பு சுற்றினோம்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஃப்ளோவிங்காக உங்களுடைய இடியாப்பம் சூப்பராக ரெடியாக. இதை வந்து நல்லா ஹாட்டாக ஸ்டீம் ஆகிட்டு இருக்கிற ஒரு பாத்திரத்தில் ஒரு 10 to 15 minutes வச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிரும். அது தேங்காய் பூ, நாட்டு சக்கரை அண்ட் தேங்காய் பால்லாம் ஊற்றி சாப்பிடும் மோஸ்ட்ல சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.